ஓகே, இப்போ நம்ம ஹஸ்கர்னாவோட ஃப்ளோர் கிரைண்டர்ஸை பற்றி பார்க்கலாம். இது ஹஸ்கர்னாவோட பேஸ் வேரியண்ட் ஃப்ளோர் கிரைண்டர். ஃப்ளோர் கிரைண்டர்ஸுங்கிறது நமக்கு ஃப்ளோர்ஸை சர்ஃபேஸை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காகவும் நம்ம ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறமா மேலே அந்த பியூ லேயர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எந்த அண்டுலேஷன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு ஈவன் சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட். ஸோ இந்த ஃப்ளோர் கிரைண்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு முக்கியமாக டஸ்ட் கலெக்டர்ஸ் தேவைப்படும். ஏன்னா ஃப்ளோரை கிரைண்ட் பண்ணும்போது நிறைய டஸ்ட்டு வெளியே வரும். அந்த டஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டஸ்ட் கலெக்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த டஸ்ட் கலெக்டரில் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹோஸ் இருக்குது. ஸோ இந்த டஸ்ட் கலெக்டர் மேபி ஒரு 1 or 2 months வரைக்குமே இதில் நம்ம டஸ்ட்டை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்ம கண்டினியூஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்போது இதை அடிக்கடி டஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே ரிமூவ் பண்ண வேண்டியதுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இது நெக்ஸ்ட்டு இதோட மெயின் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஹோஸ் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இது எல்லாமே எலக்ட்ரிக் தான். பவரை எலக்ட்ரிக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம ஜஸ்ட்டு லிவரை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா நமக்கு ஃப்ளோர் கிரைண்டிங் மோட்டார் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரே சேம் ஸ்விட்ச்லேயும் லைக் இந்த மோட்டார்ஸ் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சிங்கிள் ஸ்விட்சில். ஸோ ஃப்ளோர் கிரைண்டரை கிரைண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே வர டஸ்ட்டை அந்த ஹோஸ் வழியாக நம்ம டஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்டர் கலெக்ட் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த மிஷின். இதோட ஆப்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளோர் கிரைண்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டராக இருந்தால் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் தமிழ்நாட்டில் திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூரில் நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மெஷின்ஸோட டெமோ அண்டு பெஸ்ட் ப்ரைஸ் கோட் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.